விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையுமே சிம்ம ராசின்னு சொல்லும் பொழுதே அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்க கரேஜ் அண்ட் தைரியம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதை மறுக்கவே முடியாது யாராலேயுமே. அவங்க அழகு, அவங்க ஒரு தங்க பதுமைன்னு சொல்லலாம். சிம்மராசி அப்படிங்கும்போதே ஒரு தனி கம்பீரம் அப்படிங்கிறது இருக்குது. பேர்லேயே வருது இல்லையா, சிம்மம்னு சொல்லணுமா. நீங்கள் பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுங்கெல்லாம் பூனை மாதிரி. மகம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க சிம்மம் மாதிரி. சிங்கம்னா அவங்கள நம்ம சொல்லலாம். இந்த பூர நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பேசுகிறத பார்த்திங்கன்னா அப்படியே உடனே நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி. நம்ம ஒரு 10 வாட்டி ஃபாலோ பண்ணுவது சொன்னியே என்ன அப்படின்னா அந்த பண்ணுறேன் அந்த பண்ணுறேன்னு. மகம் எப்படி அப்படின்னா அந்த எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த வருடம் எப்படி இருக்குன்னா கேத்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுவும் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி. சுவர் இருந்தால்தான் சித்திரம். அப்போ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை முதல்ல வீட்டில் பேசுங்க. உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ பிள்ளைங்கக்கிட்டேயோ பேசுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதுவும் ப்ரமோஷன் வரும், வேலை பலு அதிகமாகும், எனக்கு ப்ரொமோஷனையும் கொடுத்து டென்ஷனையும் வருதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் சிவ ஆலய வழிபாடுகளை வச்சுக்கோங்க. நிறையா எத்தனையோ இருக்குது பாரத பூமியில். சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையுமே சிம்ம ராசின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது ஜெயலலிதா அம்மா தான். அவங்க மக நட்சத்திரம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஜாதகம் போகணும் போதே, மேடம் என் பொண்ணு கூட மக நட்சத்திரம் மேடம், ஜெயலலிதா மாதிரியே தான், ரொம்ப டேரிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெருமை. உண்மையிலேயே அந்த அம்மாவை வந்து பார்த்து வியந்தவர்கள் அதாவது வியந்தவர்கள் ஏராளம். அவங்கள பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்க கரேஜ் அண்ட் தைரியம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதை மறுக்கவே முடியாது யாராலேயுமே. அவங்க அழகு, அவங்க ஒரு தங்க பதுமைன்னு சொல்லலாம் அந்த அம்மா. அதனால் சிம்மராசி அப்படிங்கும்போதே ஒரு தனி கம்பீரம் அப்படிங்கிறது இருக்குது. பேர்லேயே வருது இல்லையா, சிம்மம்னு சொல்லணுமா. சரி, இந்த சிம்ம ராசியில் எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்களான்னா கிடையாது. உங்கள் வீட்லேயே சிம்ம ராசியில் இருப்பாங்க. ஜெயலலிதா எங்கே இவங்க எங்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ மகம் நட்சத்திரக்காரர்கள், மகம் நட்சத்திரத்துக்கு வந்து கேத்து வந்து அதிபதி, ஞானக்காரகன். ஸோ தே ஹேவ் தட் ஸ்பார்க். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது இதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவங்க வந்து பண்ணிடுவாங்க இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள். ஸோ ஒரு வீட்லேயே சிம்ம ராசியில் மகம் ஒருத்தர் இருப்பாங்க, பூரம் ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுங்கெல்லாம் பூனை மாதிரி. மகம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க சிம்மம் மாதிரி. சிங்கம்னா அவங்கள நம்ம சொல்லலாம். இந்த பூர நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு குரல் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துட்டிங்கன்னா மக நட்சத்திரக்காரங்களை ஹேண்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். பூரம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. குழப்பவாதிகளாகவும் இருப்பாங்க. நம்மளையும் குழப்பி அவங்களும் குழம்பிடுவாங்க. அந்த மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய எடுத்துப்பாங்க. உத்திரம். பூரம் வந்து கொஞ்சம் நழுவிடுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பேசுகிறத பார்த்திங்கன்னா அப்படியே உடனே நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி. நம்ம ஒரு 10 வாட்டி ஃபாலோ பண்ணுவது சொன்னியே என்ன அப்படின்னா அந்த பண்ணுறேன் அந்த பண்ணுறேன்னு. மகம் எப்படி அப்படின்னா அந்த எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ யூ ஹேவ் டிஃப்ரென்சஸ். இவ்வளோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2025 எப்படி இருக்கும், 2024 எப்படி இருந்தது, அதாவது வேலை இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஹெல்த்து பிரச்சனை. ஸோ லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். நம்ம ஏதாவது பிரச்சனை இல்லாத லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் எங்கே எதாவது நம்ம தேடணும். அப்படி இருந்தது சிம்ம ராசிக்கு. ஸோ இந்த வருடம் எப்படி இருக்குன்னா கேத்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுவும் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜென்ரலி இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய இந்த விஷயங்களில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சில பேருக்கு நிறையா இருக்கும். இந்த கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது கர்ப்பப்பை பிரச்சனைகள், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது,
பிறப்பு உறுப்புகளில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? ஐயோ எனக்கு இந்த வேலை இருக்குது, சமைக்கணும், வீட்டை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போக டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க. விச் இஸ் வெரி பேட். சுவர் இருந்தால்தான் சித்திரம். அப்போ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை முதல்ல வீட்டில் பேசுங்க. உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ பிள்ளைங்கக்கிட்டேயோ பேசுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதுவும் பர்சனலாக ஒரு விஷயங்கிறது நம்ம பகிரவே மாட்டோம். பிள்ளைங்க எப்படி நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. சிம்மராசிக்காரர்கள் லாபத்தில் குரு பகவான் வரார், ப்ரமோஷன் வரும், வேலை பலு அதிகமாகும். எனக்கு ப்ரொமோஷனையும் கொடுத்து டென்ஷனையும் வருதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அஷ்டம சனி வரார். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நமக்கு டென்ஷனை கொடுத்தப்பா விஆர்எஸை வாங்கி தொலைச்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ப்ரெஷரை போடும். அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரோக்கியம் நமக்கு சரியில்லை அப்படிங்கும்பொழுது நம்மளால் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. அப்போது இந்த சிம்மராசிக்கார பெண்களுக்கு வந்து இந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான பொறுப்புகள் நம்ம தலையில் விழக்கூடிய ஒரு வருடம். இந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். திருமண விஷயம் தயவு செஞ்சு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணாதீங்க. கடகத்துக்கு நான் சொன்னதே தான் சிம்மத்துக்கும் சொல்கிறேன். ராகு, கேது, சனி இவங்க 3 பேருமே நமக்கு செட் ஆகலை. அதனால் செட் ஆகிற சமயம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. நான் வந்து இப்போ பண்ணலைன்னா எனக்கு அப்புறம் வேறு ஒரு ஜோசியர் சொன்னார், எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாருன்னெலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜோதிடம் என்பது எப்பொழுதுமே ஒரு கைட்லைன் தாங்க. அண்ட் எல்லா ஜோசியருங்களுமே வந்து அவங்க வசிஷ்டரோ அகத்தியரோ விஸ்வாமித்திரரோ இல்லை. அவங்க சொன்ன உடனே நடக்காதுன்னா நடக்காமல் போகிறதுக்கு. இப்போ எத்தனையோ பேர் ஜாதகமே நம்புறதில்ல, பார்க்குறதில்ல, அவங்களுக்கெல்லாம் நடக்காமையாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் ஜோதிடத்தில் நம்பணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய வீட்டு சூழ்நிலைகளை பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். கிரகங்கள் எப்போவுமே அது பாட்டுக்கு அது எங்கேயோ ஒன்று போயிட்டுருக்குங்க, அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். இந்த பரிகாரம் அப்படிங்கிற பேரில் இதை செய்யக்கூடாது. நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவே பாவம் தான். நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க இல்லை ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா, கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்கு மனிதனாகிய யாருக்குமே இறைவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கலை. எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ ஒரு சனி உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா நான் போய் அதை தடுக்க முடியாது. சனி கஷ்டம் தராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஏமா கஷ்டம் வரும், பெருசாக வராமல் சின்னதாக வரும், அதுக்கு நீ இறை வழிபாடை செய் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சிம்மராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக ஒரு ஈடுபாடு வைங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ, எனக்கு இறை நம்பிக்கை இல்லை ஆனால் நான் சேரிட்டி பண்ணுவேன் அப்படின்னா நிறைய பண்ணுங்கள். வஸ்திரதானம் கொடுங்க. எனக்கு வந்து நான் ஆன்மீகத்தில் ரொம்ப எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது அப்படின்னா போங்க, திருவண்ணாமலை போங்க, நிறைய சிவனடியார்கள் இருப்பாங்க, ஒரிஜினலான்னு பாருங்கள். நல்ல வேஷ்டி வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே நான் சிவனடியாருன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம தர்மம் பண்ணும்போதும் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொன்னாங்க. யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் சிவ ஆலய வழிபாடுகளை வச்சுக்கோங்க. நிறையா எத்தனையோ இருக்குது பாரத பூமியில். ஸோ பணம் இருக்கிறவங்க கைலாஷ் போங்க. பணம் இல்லாதவர்கள் உங்கள் ஊரில் சிவபெருமான் இருக்காரா, 6 காலமும் போய் அவருக்கு ஒரு கை நிறையா வில்வத்தை வாங்கி எடுத்துகிட்டு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். சுவாமிக்கு நம்மளுடைய பக்தி தான் முக்கியமே தவிர நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ சிம்மராசிக்காரர் பெண்கள் வந்து மனதளவில் நிறைய குழப்பங்கள் இருக்கும், குடும்பத்தில் பிள்ளைகளால் இருக்கும், நம்ம கணவரால் இருக்கும். இது எல்லாம் சமாளிக்கணும். இதுக்கு நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் 2025. கரெக்டான ஆளுக்கு தான் நம்ம உதவி பண்ணுறோமா, உண்மையாகவே அவங்களுக்கு உதவி தேவை இருக்கா அப்படின்னு நீங்கள் சும்மா பார்க்குற ஒரு நிமிஷம் மட்டும் கிடையாது. நான் வந்து ரெகுலராக போய் பார்ப்பேன். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் என்னை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து உண்மையாகவே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபினான்ஷியல் ஹெல்ப் யாருனாலும் பண்ணலாம். ஆனால் அவங்க வாயால் அம்மானு கூப்பிடுறதாகட்டும், நீ என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அவங்களுக்கு மந்த்லி க்ராசரிஸ் வாங்கி தரதா, இதெல்லாம் வீடியோவில் பெருசாக காமிக்கிறது கிடையாது. பட் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணால் தெரியாமல் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு சோஷியல் மீடியாவில் போட்டு பப்ளிசிட்டி தேடுறீங்க அப்படின்ற விஷயம் தான். உங்களுக்கு அது வந்திருக்கா? ஆனால் எனக்கு உண்மையாகவே நான் விளம்பரத்துக்காக தான் பண்ணுறேன். என் வீடியோவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் நான் விளம்பரப்படுத்தணும். ஹார்ட் டச்சிங் அந்த ஸ்டோரினா என்ன ஸ்டோரியாக இருக்கும்? இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது பட் இவங்களோட ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி
க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது அப்படின்னா? எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என் கண்ணு முன்னாடி தான் அவரோட உயிர் வந்து போச்சு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆப்போசிட் சைட் ஆஃப் த பிரிட்ஜ்லேருந்து நான் அழறதை வந்து வீடியோ எடுத்தாங்க. அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக மீடியாவில் மகள் கண் முன்னே தந்தை துடி துடிக்க உயிரிழந்தார். என்னால் மாற்ற முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் மாறிட்டேன்னு காட்டணும்னு நினச்சேன். நான் தான் பீயிங் த சேஞ்சுன்னு போட்டிருப்பேன். நான் மாறிட்டேன், நீங்கள் மாறுறதும் மாறாததும் உங்கள் விருப்பம். ஒருத்தர் கூட என் வீடியோவில் எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு அழுதுருக்க மாட்டாங்க. வெறும் ஹாப்பி டியர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எதெல்லாம் ஒரு பொண்ணா பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பேன். ஐ திங்க் யூஆர் 22. நான் பெருசாக ஒன்றுமே பண்ணிடல. வெறும் லவ் கேன் டூ வண்டர்ஸ். இது அவங்கள ப்ளேம் பண்ணுறது இவங்கள ப்ளேம் பண்ணுறதுலாம் கிடையாது. சொசைட்டியாக நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் கரெக்டான ஆளை வந்து தனியாவாமா வந்திருக்க, சேஃப்டியே இல்லைம்மா அப்படிதான் சொன்னாங்க. ஸோ எங்கேயாவது யார் மூலியமாவது நான் மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்குள்ளேயும் என் டேடி வந்து நான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் அன்பு எல்லாராலையும் கொடுக்க முடியல இங்கன்றது தான். அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.